வணக்கம் நேர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஆண்ட்ரூஸ். ஒரு சாதாரண மனிதன் ஒரே ஒரு பாடல் மூலமாக திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிறது சினிமால மட்டும்தான் நடக்கும். நடைமுறையில் அது சாத்தியமான்னு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனா ஒரு சாதாரண மனிதன் மிகப்பெரிய கோடீஸ்வரனோட மிக சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக கருதப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்தா அது தேர்தல் காலம் அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் களம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஒரு சாதாரண மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு சக்திங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்தியாக மாறும். காரணம், அவன் கையில் இருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஓட்டு அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனை மட்டுமல்லாமல் தனி மனிதனோடு சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டாக ஒரு சமூகமாக இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கோரிக்கைகள் அமைந்தால் அந்த ஓட்டு வங்கி அவர்களை வந்து அடையும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குழுமத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக அலசி வருகிறது உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது அப்படின்னு பார்த்தா இந்திய ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்திய ரயில்வேங்கிறது ஒரு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பகுதிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். 500 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்தியன் ரயில்வேல தென்னக ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கலாம். தென்னக ரயில்வேலையும் குறிப்பா தமிழகத்தில் தென்னக ரயில்வே இந்திய ரயில்வே புறக்கணிக்கிறதா, தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா என்பது பற்றியெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷலில் பேச காத்திருக்கிறோம். இதற்காக அரங்கத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் திரு போஸ். இவரை பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா தமிழ்நாடு ரயில் பயணிகள் உரிமைகள் தீர்வகத்தினுடைய இணை அமைப்பாளராக இருக்கக்கூடியவர். வணக்கம் திரு போஸ். அதே நேரத்தில் திருநெல்வேலியிலே நம்மோடு இணைகிறார் பயணிகள் நலச்சங்கத்திலிருந்து திரு ஸ்ரீராம் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அதைத் தொடர்ந்து தென்னக ரயில்வேயின் முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திரு ஹரிகரன் பாபு. வணக்கம். இப்படிப்பட்ட இந்த இந்திய ரயில்வேயிலிருந்து தென்னக ரயில்வே குறிப்பாக தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா, இந்த இந்தியன் ரயில்வேனுடைய மொத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக இந்திய ரயில்வே 1853 இந்தியாவில் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை 500 கோடி மக்கள் பயணிக்கின்றனர். இது 2011-12 எடுத்த கணக்கெடுப்பின்படி 500 கோடி மக்கள் பயணிக்கிறார்கள். 35 கோடி டன் சரக்கு ஒவ்வொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்லப்படுகிறது. தொடர்ந்து ரயில் பாதையினுடைய மொத்த நீளம் 63,140 கிலோமீட்டர். தினமும் 14,444 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. 14 லட்சம் பணியாளர்கள் மட்டுமே பணிபுரிகின்றனர். கிட்டத்தட்ட 14 லட்சம் பணியாளர்களை உள்ளடக்கியது இந்திய ரயில்வே. அதுலயும் குறிப்பா தென்னக ரயில்வே அப்படின்னு பார்த்துட்டோம்னா தென்னக ரயில்வேல எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டுமே 245 ரயில்கள் பயணிக்கின்றன. பயணிகள் ரயில்கள் அப்படின்னு பார்த்தா 427, புறநகர் ரயில்கள் அப்படின்னு பார்த்தா 451, இதில் பறக்கும் ரயில்கள் 134. ஆக மொத்தம் 1257 ரயில்கள் தென்னக ரயில் சேவை மூலமாக இயக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. தென்னக ரயில் சேவையில பணியாளர்கள் மொத்தமா பார்த்தோம்னா 92,994 பேர், கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துக்கு நெருங்கிய பணியாளர்கள் இருக்கிறார்கள். அடுத்து ரயில் பாதையினுடைய நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா 5,948 கிலோமீட்டர். 5,948 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 6,000 கிலோமீட்டர் கிட்ட இந்த தென்னக ரயில்வேனுடைய வழித்தடம் சென்று கொண்டிருக்கிறது. தென்னக ரயில்வேனுடைய கோட்டங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 6 கோட்டங்கள் உட்படுத்தப்படுகிறது. சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் என ஒரு 6 கோட்டங்கள் இதில் இயங்கி வருகின்றன தென்னக ரயில்வேயில். இதைத் தொடர்ந்து தென்னக ரயில்வேனுடைய வழித்தடங்கள் சென்னை கோட்டத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 830 கிலோமீட்டர் உள்ளடக்கியது சென்னை கோட்டம். சேலம் கோட்டம் 780 கிலோமீட்டர். பாலக்காடு கோட்டம் 575 கிலோமீட்டர் உள்ளடக்கியது பாலக்காடு கோட்டம். இதுபோன்ற தொடர்ந்து திருவனந்தபுரத்தின் கோட்டத்தை படுத்திட்டோம்னா 625 கிலோமீட்டர். திருச்சி கோட்டத்தில் மட்டும் 993 கிலோமீட்டர் வழித்தடங்கள் இருக்கிறது. மதுரை கோட்டத்தில் 1,301 கிலோமீட்டர். மதுரை கோட்டம் வந்து மிக அதிகமாக 1,003 கிலோமீட்டர். இதை தொடர்ந்து இப்பொழுது நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு போஸ் அவர்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இது ஒட்டுமொத்தமாக இந்திய ரயில்வே அப்படிங்கறதுல இருந்தும் தென்னக ரயில்வே அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்ப தென்னக ரயில்வேல குறிப்பா நம்ம பேசப்படுகிறது தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய பதிலுங்க? இப்ப நீங்க போட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ல பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டருக்கும் குறைவா தான் திருவனந்தபுரம் கோட்டத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் வந்து நம்ம திருச்சி, மதுரை, சென்னை, சேலம் கோட்டத்தில் தான் இருக்கு. உங்களுக்கு சென்னையிலேருந்து இப்ப தென்கோடி கன்னியாகுமரி கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 700 கிலோமீட்டரை இந்த டபுளிங் பண்றதுக்கு இவங்க திட்டம் 10 ஆண்டுக்கு முன்னால போட்டு இன்னும் அது செயல்பாட்டுக்கே வரல. ஆனா அதே மாதிரி கேஜ் கன்வர்ஷன் எடுத்தீங்கன்னா 80% கேரளாவில் முடிச்சுட்டாங்க.
மீதம் இருக்க 20% இப்ப வேலை நடந்துட்டு முடியும் தருவாயில இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை எடுத்ததே 3000 கிலோமீட்டர். அந்த 3000 கிலோமீட்டருக்கு வந்து அவங்க போட்ட இப்ப எஸ்டிமேட் 9000 கோடி ரூபாய் வரணும். அந்த 9000 கோடிக்கு 2012-13 அவங்க பட்ஜெட்ல அலாட் பண்ணது வெறும் 400 கோடி. 9000 கோடிக்கு 400 கோடி கொடுத்து என்னைக்கு அது கேஜ் கன்வர்ஷன் ஆகி அப்புறம் இந்த டபுளிங்கில் பாத்தீங்கன்னா இந்த டபுளிங்கில் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் தான் இப்ப போட்டுருக்காங்க. அந்த மதுரையிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்னும் இது சர்வே பண்ணி இதே போடல. இப்ப சென்னையிலிருந்து விழுப்புரம், அப்புறம் விழுப்புரத்திலிருந்து திண்டுக்கல் மதுரைக்கே வந்து இப்ப அவங்க போட்டது 2500 கோடிக்கு சென்ற ஆண்டு அவங்க இப்ப பட்ஜெட்ல ஒதுக்குறது 60 கோடி. 60 கோடி அவங்க கொடுக்கிற சம்பளத்துக்கே ஆகாத வழியே ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேல வேலை நடக்காது. இப்படி நடந்ததுன்னா 20 ஆண்டுகள் 50 ஆண்டுகளாக இந்த டபுளிங் ஆக போறதில்ல, இந்த கன்வர்ஷன் ஆக போறதில்ல. ஆனா கேரளால எல்லாம் முடிய போகுது. அது ஏன் அப்ப நம்ம புறக்கணிக்கப்படுகிறதா இருக்கும். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நம்மளுடைய ஜனத்தொகை வந்து கிட்டத்தட்ட 7,000 கோடி இருக்கு. திருவனந்தபுரத்தை எடுத்தீங்கன்னா 3.3 கோடி தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கும் கீழே தான் ஜனத்தொகை இருக்கு. பரப்பளவு எடுத்துங்க, நமக்கு கிட்டத்தட்ட 1,38,00,000 ஸ்கொயர் மீட்டர் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பரப்பளவு இருக்கு. அவங்களுக்கு வெறும் 38 லட்சம் தான் பரப்பளவே இருக்கு. பரப்பளவும் 3ல் ஒரு பங்கு, பாப்புலேஷன்ல 2ல் ஒரு பங்கு கீழே இருக்கு. ஆனா நிதி ஒதுக்குறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு ஒரு 600 கோடி ரூபாய் தென்னக்கரையிலுக்கு ஒதுக்குறாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட பாதி வந்து கேரளத்துக்கு ஒதுக்கப்படுது, மிச்சம் பாதி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. இப்படி போச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் 50 ஆண்டுகள் ஆனா கூட எந்த வளர்ச்சியும் தமிழ்நாட்டில் அவரப்படுது. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். பரப்பளவில் வந்து பாதியில் 3ல் ஒரு பங்காகவும் மக்கள் தொகையில் 2ல் ஒரு பங்காகவும் இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் திருவனந்தபுரத்திற்கு கேரளாவிற்கு அதிக வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது, ஆனால் தமிழகத்திற்கு புறக்கணிக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார் ஸ்ரீராம். திருநெல்வேலியிலிருந்து நம்ம பயணிகள் நலச்சங்கத்திற்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஸ்ரீராம் சார், இப்போ நம்ம போஸ் சார் சொன்னது போல நம்மளுடைய ஆதாரங்களும் குறிப்பிடுவது போல என்னன்னா தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆம் என்றால் அதுக்குண்டான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க? பொதுவா திருவனந்தபுரம் கோட்டத்தினர் வந்து கேரளா ஏரியால இருக்கிறதுனால கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளையே அவங்க வந்து தொடர்ந்து புறக்கணித்தே வரையாண்டாங்க. எல்லாத்த விட முக்கியமா மதுரை வரை டபுளிங் பண்ணதுக்கு கூட ஒரு சர்வே லெவல்ல எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆனா அதே இது மதுரைக்கு இந்த பக்கம் கன்னியாகுமரி தான் தென்னை ரயில்வேலே கூடுதல் வருமானம் உள்ள சுமார் ஒரு வருடத்துக்கு 26 கோடி ரூபாய் வருமானம் உள்ள நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நல்ல அளவுல பயணிகளுக்கும் நல்ல பயணிக்கு அதே நேரத்தில் நல்ல இருக்கு. அந்த டபுளிங் பண்ணதுக்கு சுமார் 2000 கோடி 1950 கோடி ரூபாயில திட்டமிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் தான் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஒத்துழைப்புகளே இல்லை. உதாரணத்துக்கு கர்நாடகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆந்திராவை எடுத்துக்கிட்டாலும் சரி, டபுளிங் பண்ணதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணாலே ரயில்வே உடனடியாட்டு மாநில அரசாங்கம் வந்து அதுக்கு வேண்டிய முழு முயற்சிகள் எடுத்து அந்த ப்ராஜெக்டுடைய லேண்ட் கம்ப்ளீட்டா இலவசமா கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்டுடைய காஸ்ட்ல 50% கொடுக்காங்க. அதே மாதிரி திருவனந்தபுரம் டிவிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளத்தை எடுத்துடுங்க, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரயில்வே டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு ரயில்வே மினிஸ்ட்ரியே அவங்க உருவாக்காங்க. அந்த அளவுக்கு மாநில அரசாங்கம் வந்து ரயில்வேனுடைய வளர்ச்சி வந்தா தான் நம்ம மாநிலத்தில் டிரான்ஸ்போர்டேஷன் நல்ல வரும்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு சபரிமலை ஏரியால கூட அந்த புதுசா லைன் போடுறதுக்கு ஹாஃப் அமௌண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவு தேசிய நீரோட்டம் வழியில மாநில கட்சிகள் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஹிந்தியை அவங்களுக்கு எல்லாம் தெரியாதனாலையும் மத்தியிலே இது கழிந்த சில வருடங்களுக்கு முன்புதான் 10 வருடங்களுக்கு முன்புதான் மத்தியில் அமைச்சர்களா வந்ததுனாலையும் தொடர்ந்து ரயில்வேல கேட்கதே இல்லை. அது மட்டும் இல்ல, லேண்ட் கொடுக்கதே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனா நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ்க்காக ஒரு 5 ஏக்கர் லேண்ட் கேட்டாங்க. அந்த லேண்ட கூட 10 வருஷமா கொடுக்காம இப்போ கொடுக்க கூட தடையாட்டு தான் இருந்துட்டு இருக்காங்களே ஒழிய ரயில்வே வளர்ச்சிக்கே மாநில அரசாங்கம் முட்டுக்கட்டையா இருந்துட்டு இருக்கு. இதை வந்து தடுக்கணுமானா மாற்றணுமானால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எம்பிக்களும் கட்சி பாகுபாடுமின்றி செயல்பட வேணும். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆளை வந்து ரயில்வேனுடைய கேபினட் மினிஸ்டரா கொண்டு வரணும். எல்லாத்தோட முக்கியமா மாநிலத்தில் ஒரு ரயில்வே வளர்ச்சிக்காக ஒரு அமைச்சரை வந்து தனியாக அவர்கள் நியமிக்கணும். அவர் மூலம் நம்மளுடைய ரயில்வே வளர்ச்சியை பண்ணா மாநில அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போட மத்திய அரசாங்கத்தில் உள்ள திட்டங்களை நம்ம நிறைவேற்றலாம். இன்னும் சொல்ல போனா இந்த பேசலாம் மாநில தென்னக ரயில்வேயினுடைய வழித்தடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு,
கேரளா, புதுச்சேரி இது முழுமைக்குமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஆந்திரா, கர்நாடகா இது போன்றதுல ஒரு பார்ஷியல் ஒரு சில பகுதிகள் இது இணைந்திருக்கக்கூடிய தென்னக ரயில்வே. அப்படி இருக்கும்போது மற்ற மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய வசதிகள் ஏன் இங்கு கிடைக்கவில்லை என்று ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதற்குண்டான அந்த அரசும் முழுமையான ஒரு செயல்பாடுகளை ஈடுபடுத்த வேண்டும், நிலம் ஒதுக்கி தர வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஹரிகரன் பாபு அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ கேரளாவில் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு பணியாக இருந்தாலும் விரைவாக நடந்து வருகிறது. மற்ற மாநிலங்களான தமிழகத்தில் அது நடக்கவில்லை. தமிழகம் ஜெனரலாக புறக்கணிக்கப்படுகிறதா அப்படிங்கறதா, இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இதை அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரயில்வே நிர்வாகம் ரயில்வே பட்ஜெட் அறிவிக்கும் போது நிறைய புறக்கணிக்கப்படுகிறது என்பது உண்மையான செய்தி. எந்த சூழ்நிலை எது எப்படி இருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட அரசியலமைப்பை சார்ந்த எம்பிக்கள், மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் சென்று பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், மேல் சபையில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துகிறார்கள், வற்புறுத்துகிறார்கள். அதை மறுக்க முடியாது. இருந்தாலும் கூட கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள் அந்த செயல்பாட்டை செயல்படுத்த மறுக்கிறார்கள், மறுப்பதற்கு காரணம் சொல்கிறார்கள். இதுதான் முக்கிய காரணமாக எடுத்துரைக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் சென்று அதை முக்கியமான தீர்வு காண வேண்டிய அளவுக்கு தன்னுடைய வழிமுறைகள் எடுத்து சொல்லி புடிவாதமாக அதை வெற்றி பெற்று தர வேண்டும். சேலம் ரயில்வே டிவிஷன் 2007 அமைந்தது போல் தென்னக ரயில்வே தமிழகத்தை புறக்கணிக்கிறதா என்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் 30 நாட்கள் இருக்கிறது. இந்த தருணத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு சமூகத்திலும் சந்திக்கிறார்கள். ரயில்வே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். ஏற்கனவே சொன்னது போல திரு போஸ் அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒட்டுமொத்தமாக தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல ஏதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்றாங்க, எதை சொல்லலாம்? அவங்க ஸ்ரீராம் சொன்னாங்கல்ல, நம்ம எம்பிக்கள், மக்கள் பிரதிநிதிகள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திட்டப்படி அந்த ரயில்வே மினிஸ்டர் ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்லையும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடத்தணும். அந்த ஸ்டேட்டுடைய பிரதிநிதிகள்லாம் கூப்பிட்டு வச்சு உங்க தேவைகள் என்ன திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளக்கம் சொல்லி இவங்க அதற்கு கேட்கணும். இதை பெரும்பாலும் ரொம்ப வருஷமாக யாருமே நடத்தலை. ஆனால் 2011-12 மட்டும் தினேஷ் திரிவேதி மந்திரி மட்டும் அவர் நடத்தினாரு, டெல்லியில் நடத்தினாரு. நம்ம எம்பிகள் ராஜ்யசபா 59 பேர்ல ஒரு 35 பேர் அதை வந்தாலும் யாருக்கிட்டையும் கையில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, அதில் எது முடிவடையாம இருக்கிறது, ஏன் முடிவடையாம இருக்கிறது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இல்லாம எங்க ஊருக்கு இது போகணும், இந்த பேர் வைக்கணும் அப்படிதான் கேட்டாங்க ஒழிய தமிழகத்துக்கு ஒரு மையம் எதுனா இரட்டை வழிப்பாதை தான். அவங்க சொன்ன மாதிரி இந்த கன்னியாகுமரி டு சென்னை இந்த 200 கிலோமீட்டர் முதல்ல இரட்டை வழிப்பாதை, மற்றதெல்லாம் கிளைகள் தான், அந்த கிளைகள் இருக்கலாம். இப்ப இதுவே சென்னை டு மதுரையே இன்னும் 2500 கோடிக்கு வெறும் 60 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்குனாங்கன்னா அது முடிய போறதே இல்லை. அப்ப முதல்ல இதை மையப்படுத்தி அத்தனை பேரும் அதுக்கு போராடி இருக்கணும், கேட்கணும். இப்ப கேரளாவில் வர்றதுக்கு ஒரு காரணம் அங்க கட்சி வேறுபாடு எல்லாருமே அந்த கூட்ட சொல்லி அவர்கள் தேவையை அவங்க முன்வைக்கிறாங்க. இங்க அந்த முன்வைக்காத முக்கிய காரணம் அதுதான். நம்ம எம்பிஸ் அந்த தொகுதியில அவங்களுக்கு என்ன இது வேணும் அப்படின்றத முதல் உறுதி பண்ணணும். எல்லாரும் முதல் முனைப்பா இந்த 2500 கோடி எவ்வளவு வேண்டியது இருக்கு, இந்த மதுரை வரைக்கும் முதல் ஆக்குறதுக்கு, அதற்கு 2 ஆண்டுகளை முடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு அந்த பணத்தை ஒதுக்கணும்னு முதல்ல அதை கேட்கணும். இதை செஞ்சாவே அடுத்து முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்து ஒவ்வொரு திட்டமா இவர்களும் முடிவெக்கணும் ஒழிய ரயில்வே போக்குக்கு விட்டுறாங்க. அதனால எதுவுமே நடக்கிறது. தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக ரயில்வேல இருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட பேசக்கூடிய முக்கியமான அந்த அரசியல் தலைவர்களுக்கு ஒட்டுமொத்தமான பிரதான பிரச்சனைகள் என்ன, எந்த பிரச்சனைக்காக நாம் பேச போகிறோம் என்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது இல்லாததால் தான் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில தமிழகத்தில் குறிப்பா தமிழகம் புறக்கணிக்கப்படுவதற்கு பிரதான பிரச்சனைகளாக என்னென்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். முடங்கி கிடக்கும் ராயபுரம் ரயில் முனையம், இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. திருவனந்தபுரம் கோட்டத்தால் புறக்கணிக்கப்படும் நாகர்கோவில், இந்த நாகர்கோவில் என்பது திருவனந்தபுரம் கோட்டத்தில் இருக்கிறது. அதன் மூலமாக இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த பகுதியில் புறக்கணிக்கப்படுகிறது. சேலம் ரயில்வே கோட்டம் முழுமையாக செயல்படவில்லை. சேலத்திலிருந்து நேரடி ரயில் சேவை இல்லை. போதிய ரயில் பெட்டி தொழிற்சாலை இல்லை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இங்கு பிரதான பிரச்சனைகளாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்ம ஹரிகரன் பாபு சேலத்தில் இருக்கக்கூடிய இதை தொடர்ந்து பிரதான பிரச்சனைகளில் இன்னொரு முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தோம்னா அடிப்படை வசதிகள் செய்யப்படாத ரயில் நிலையங்களாக இருக்கிறது. அடிப்படை வசதிகள் செய்யப்படாத ரயில் நிலையங்களாக இருக்கிறது. போதிய நிதி இல்லாமல்
மந்தகதியில் நடைபெறும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போதிய நிதி இல்லாத காரணத்தினால் மந்தகதியில் நடைபெறக்கூடிய பணிகள் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இப்ப நான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் அவங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்வி. ஸ்ரீராம் சார், இப்போ நாகர்கோவில் திருவனந்தபுரம் அந்த கோட்டத்தால் புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதனுடைய முக்கியமான பிரச்சனைகளை அங்குள்ள மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், அது பற்றி சொல்லுங்க ஸ்ரீராம். உதாரணத்துக்கு நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. பைபாஸ் ஜங்ஷன்ல இருந்து ஒரு பைபாஸ் ஓடி டவுன் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டா பிளாட்ஃபார்மே கிடையாது. கழிஞ்ச 30 வருஷத்துக்கு மேலாகவும் பிளாட்ஃபார்ம் இல்லாத ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷன். எல்லாத்தையோட முக்கியமா நடு இரவுல 2 மணிக்கு ஹப்பா ட்ரெயின், பிலாஸ்பூர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களே போகுது. அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு வரக்கூடிய பேசஞ்சர்ஸுக்கு ஏதோ 1-2 ஆர்பிஎஃப் போலீஸ் நிக்காங்களே ஒழிய ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கூட அந்த கிடையாது. இப்பதான் கிராசிங் ஸ்டேஷன் ஆக்கிறதுக்கு ஒரு 7 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் போட்டிருக்காரு ஒழிய சாங்ஷன் பண்ணதா சொன்னாங்களே ஒழிய ஒர்க் நடக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இப்ப தற்சமயம் பார்த்தா அங்க கம்ப்யூட்டர்ல டிக்கெட் கொடுக்க கூட இல்ல. சாதா எழுதக்கூடிய ஒரு அவுட் ஏஜென்சி தான் வச்சிருக்காங்க. குடிக்க தண்ணி கிடையாது. கேண்டீன்ல அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்டேஷன்ல எந்த வசதியுமே இல்ல. இப்ப அடிப்படை வசதிகள் கூட செய்யாத அளவுக்கு திருவனந்தபுரம் கோட்டத்தினர் வந்து தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்து பகுதிகளையே புறக்கணிக்காங்க. அதனால அதோட முக்கியமா இப்ப நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டா திருவனந்தபுரம் ரயில்வே டிவிஷன்ல உள்ள அனைத்து பேசஞ்சர் ட்ரெயினுடைய ஒஸ்டாப்பா மாத்திருக்காங்க. நாகர்கோவில் சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷனே திருவனந்தபுரம் கோட்டத்தில் உள்ள சாதாரண பேசஞ்சர்கள் அவ்வளோத்தையும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நாகர்கோவில்ல நைட்ல இரவு நேரத்தில் போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் கண்ணு கட்டின தூரத்துக்கு பேசஞ்சர் ட்ரெயின் ஒஸ்டாப். இதனால ஒரு ட்ரெயின் கூட கூடுதல் வாங்க முடியாத நிலைமை. கூட அடிஷனல் ஸ்டேபிளிங் லைன் கேட்கும், அடிஷனல் பிளாட்ஃபார்ம் கேட்டுட்டு இருக்கோம். எந்த விதமான வசதிகளையும் அவங்க செய்யறதுக்கே தயஞ்சாங்க. முதல்ல மதுரை கோட்டத்தோட தான் இது சேர்க்கதா இருந்தது. அது திருநெல்வேலியில இருந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி லைன் அது முதல்ல போடுதா இருந்தது. ஆனா திருவனந்தபுரம் கோட்டம் ஆரம்பிக்க வேண்டி திருவனந்தபுரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி லைனை போட்டதனுடைய விளைவு இன்னைக்கு வர திருநெல்வேலி லைன் போட்ட பிறகும் கூட அதை வந்து மதுரை கோட்டத்தோட இணைக்காததுனால தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை புறக்கணிக்காங்க. ஏன் சொல்ல போனா ஒரு சாதாரண ஒரு 62.5 கிலோவாட் ஒரு ஜெனரேட்டர், அந்த ஜெனரேட்டர் கூட சீஃப் மினிஸ்டர் குருவாயூர் போறாரு, 1ஆம் தேதினா குருவாயூர் போறாருன்னு சொல்லி போட்டு அந்த ஜெனரேட்டரை கூட மாத்திட்டாங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் போராடி தான் நாங்க வாங்க வேண்டிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நாங்க ஆளாயிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் ஸ்ரீராம். குறிப்பாக அடிப்படை வசதிகள், அத்தியாவசிய வசதிகள் கூட இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறது நாகர்கோயில் ரயில் நிலையம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய திரு ஹரிஹரன் பாபுட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி. சேலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலக்காடு கோட்டத்திலிருந்து 1/11/2007 அப்போ சேலம் கோட்டமாக பிரிக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்று ஆனா பாத்தீங்கன்னா சேலம் கோட்டம் முழுமையாக செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு பிரதான பிரச்சனை, முக்கியமான பிரச்சனையாக ஒன்று சொல்லப்படுகிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனுடைய நீங்க என்ன அதனுடைய கருத்தாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சார், சேலம் ரயில்வே கோட்டை வந்து 862 கிலோமீட்டர் பாதை அமைக்கப்பட்ட உருவாக்கினாலும் கூட 12 மாவட்டங்களை உள்ளடக்கியது. 6 ரயில் பாதை சந்திப்புகளை கொண்டது சேலம். 2 அகல ரயில் பாதை வசதிகளை கொண்டது சேலம். எல்லாவற்றுக்கும் மேலாக வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் சாலை மார்க்கத்திலும் ரயில் மார்க்கத்திலும் பூகோள ரீதியாக நேரடியாக இணைக்கக்கூடிய ஒரே பாதை சேலம் மட்டும்தான். ஆசியாவிலேயே ஒன்லி தி பிக்கஸ்ட் மேக்னசைட் என்று சொல்லக்கூடிய கனிம வளம் கொண்டது சேலம். 5 மாநகராட்சிகளை உள்ளடக்கியது. 6 தொழில்நகரங்களை இணைக்கக்கூடியது. 6 கடல்சார் துறைமுகங்களை இணைக்கக்கூடியது. இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட இந்த அளவுக்கு வருமானங்கள் ஈட்டி தரக்கூடிய 600 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி தருகிறது சேலம் ரயில்வே கோட்டம். இந்த அளவுக்கு வசதிகள் இருந்தாலும் கூட சேலத்திலிருந்து எர்காடு எக்ஸ்பிரஸ், சேலம் டிவிஷன் கண்ட்ரோலில் எர்காடு எக்ஸ்பிரஸ் ஒரு ரயிலும், சென்னை எக்மோர் ஒரு ரயிலும், விரைவு ரயில் எக்ஸ்பிரஸ் ரயில், இந்த 2 ரயிலை தவிர வேற எந்த ரயிலும் இங்கிருந்து இயக்கப்படுவது கிடையாது. இங்கிருந்து ரயில் இயக்கப்பட முடியுமா? இயக்கப்பட முடியும். ஹால்டிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்கு சேலத்தில், இயக்கப்பட முடியும். நாம கேட்கறதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ட்ரெயின் கேட்கிறோம். நீட்டிப்பு ரயில்களாவது கொடுங்க. உங்களால் ரயில் இயக்க முடியலாம், நீட்டிப்பு ரயிலாவது கொடுங்க. நீட்டிப்பு ரயில்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெல்லை ஈரோடு வந்து பயனற்று நிற்கிறது. அதே போல் திருச்சி ஈரோடு, அறிவிக்கப்பட்ட செங்கோட்டை ஈரோடு, பாலக்காடு ஈரோடு, ஷோர்னூர் ஈரோடு, இந்த மாதிரி ரயில்கள் எல்லாம்
சேலம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டால் 54 கிலோமீட்டர் கொண்ட சேலம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டால் சேலம் மக்கள் நேரடியாக தமிழகத்தினுடைய தென்னக பகுதிகளுக்கு ஆன்மீக சுற்றுலாவாக செல்லக்கூடிய திருச்செந்தூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், விருதுநகர், கோயில்பட்டி போன்ற வணிக ஸ்தலங்களுக்கெல்லாம் நேரடியாக ரயில் வசதிகள் கிடைக்கும். இருந்தாலும் கூட சேலத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய கும்பகோணம், திருச்சி, தஞ்சாவூர் ஊர்களுக்கெல்லாம் தனி ரயில் வசதி கிடையாது. ரயில் வசதி விட முடியும் என்றால் விட முடியும். சேலம் டு கரூர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயிலை திருச்சி வரைக்கும் நீட்டிக்கலாம். கும்பகோணம் டு திருச்சி வர ரயிலை சேலம் வரைக்கும் நீட்டிக்கலாம். அதே போல் சென்னையிலிருந்து திருப்பத்தூர் வரை இயக்கக்கூடிய ஏலகிரி எக்ஸ்பிரஸ் என்ற ரயில் இரவு 18 நிற்கிறது. அந்த 18 நிற்கக்கூடிய ரயிலை இரவு நேரத்தில் சேலம் வரைக்கும் நீட்டித்தால் காலை 6 மணிக்கு சேலம் டவுன் ஸ்டேஷனில் அந்த ரயிலை இயக்கினால் சென்னைக்கு ஒரு புதிய ரயில் கிடைத்த மாதிரி இருக்கும். அதே போல் ஈரோடிலிருந்து ஜோலார்பேட்டைக்கு 2 பேசஞ்சர் ரயில்கள் சென்று ஜோலார்பேட்டையில் வெறுமனே 18 நிற்கிறது. அந்த 18 நிற்கக்கூடிய 2 ரயில்களிலும் ஒரு ரயிலை திருப்பதிக்கும் ஒரு ரயிலை சென்னைக்கும் இயக்கலாம். அதே போல் சென்னை பேசலாம். திரு ஹரிகரன் பாபு தொடர்ந்து பேசலாம். குறிப்பா அவர் சொன்னது போல பூகோள ரீதியாக வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாவட்டமாக இந்த சேலம் மாவட்டம் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கனிம வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதையும் தாண்டி நாம் பார்க்க போகணும் என்றால் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 5 மாநகராட்சி, அது மட்டும் இல்லாமல் 6 கடல் சார்ந்த துறைமுகங்களை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த சேலம் மாவட்டத்திலே அந்த சேலம் ரயில் நிலையத்திலே முக்கியமான வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். 2 எக்ஸ்பிரஸ் ரயில்களை தவிர மற்ற ரயில்கள் அங்கிருந்து புறப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. இதை தொடர்ந்து நான் திரு போஸ் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பிரதான பிரச்சனையில மிக முக்கியமான பிரச்சனை ராயபுரம் ரயில் முனையம். இது பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இந்திய ரயில்வேலே 3வது பழமை வாய்ந்த ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல விக்டோரியா டெர்மினஸ் பாம்பேலையும், 2வது கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஹவுரா பண்ணாங்க, 3வது இந்த நம்ம ராயபுரம் சென்னையில் இருக்கக்கூடியது. இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா நான் அவங்ககிட்ட கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டியும் சரி ஹவுராவும் சரி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு பழமை வாய்ந்த ஒரு கட்டிடமாக இருந்தது. அற்புதமான ஒரு வசதிகளோட லேட்டஸ்ட் வசதிகளோட எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் ராயபுரம் ரயில் முனையம் எந்த நிலையில் இருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்து? நீங்க சொன்ன மாதிரி ராயபுரம் தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட 3வது ரயில் நிலையம். அந்த பிரிட்டிஷார் பாத்தீங்கன்னா எல்லா ரயில் நிலையமே ஹார்பர் பக்கத்துல தான் வச்சாங்க. இங்க ராயபுரம் ஹார்பர் பக்கத்துல இருக்கும், ஹவுரா ஹார்பர் பக்கத்துல இருக்கும், வீட்டி ஸ்டேஷனும் ஹார்பர் பக்கத்துல இருக்கும். ஆனா ராயபுரம் இது வியாபார ஸ்தலத்துக்காக வேண்டிய அது குட்ஷியாடா மாற்றப்பட்ட பிறகு எக்மோரும் சென்ட்ரல் எல்லா ஸ்டேஷனுக்கும் போறதுக்கு ஒரு வழிவகுத்தனால இது பயன்படுத்தாம இருந்தது. ஆனால் மக்கள் தொகை அதிகம் ஆக இங்க போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்பட்டோன்னே இங்க குட்ஷியார்டு வைக்க முடியாது அப்படின்ற நிலைமையில ராயபுரத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி கொருக்குப்பேட்டைன்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு யார்டு குட்ஷியார்டு உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் வர பயன் வந்துருச்சு. இப்ப யாருமே மூட்டையில ஏற்றல, எல்லாம் கண்டெய்னர் போட்டு கண்டெய்னர் யாரும் தண்டையார்பேட்டில் பெரிய கான்கான்ட் ஒரு பெரிய யார்டு கொண்டு போயிட்டாங்க. ஹார்பர்லயும் ஒரு யார்டு வந்துருச்சு. அப்ப ராயபுரம் எந்த பயனும் இல்லாம போயிருச்சு. அப்ப அது உடனே ஒரு ஸ்டேஷனா மாத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிருக்கணும். இப்ப இங்கேயும் நம்ம கேரளாவும் நம்ம தமிழ்நாட்டையும் பார்ப்போம். இப்ப திருவனந்தபுரத்துல மொத்தம் 5 பிளாட்ஃபார்ம் தான். அங்க இயக்கப்படுற ட்ரெயின் 21 ட்ரெயின் தான். அது கூடுதலா வேணும்னு சொன்னோன்னே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால 9 கிலோமீட்டருக்கு வடக்க கொச்சி வெளியிடுறதுல ஒரு 4 பிளாட்ஃபார்ம் உருவாக்கி ஒரு டெர்மினஸ் உருவாக்கணும். இப்ப சென்ற ஆண்டுக்கு முன்னால பட்ஜெட்ல தெற்க ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 3 பிளாட்ஃபார்ம் கொண்ட நேமம்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷன் உருவாக்கினாங்க. அங்க மக்கள் தொகை கம்மி, திருவாண்டமே அது பரப்பளவு ரொம்ப கம்மி. அதுக்கு 3 டெர்மினல் வடக்க 1 தெற்க 1 எல்லாம் 8-9 கிலோமீட்டர் தேவையில உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப சென்னையோட மக்கள் தொகை எடுத்தீங்கன்னா மிக மிக அதிகம். அதே நேரத்தில் சென்ட்ரல்ல மட்டும் ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் பேசஞ்சர்ஸ் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி எக்மோர் ஒரு 50,000-60,000 பேசஞ்சர்ஸ் வரக்கூடிய போகிற இடம். இவ்வளவு ஜனத்தொகை பயன்பாடு இல்லை. அப்ப 3வது டெர்மினல் அவசியம் ஏற்படும். அந்த அவசியம் ஏற்படும் போது ராயபுரத்தை முதல்ல அவங்க தேர்வு எடுத்து அதை செஞ்சிருக்கணும். ஆனால் அந்த ராயபுரத்தை அவங்க செய்யல. ராயபுரத்தோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எப்படி சேலம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஹப்பா இருக்கோ, ராயபுரத்திலிருந்து தெற்கையும் ட்ரெயின் போடலாம், வடக்க போகலாம், கிழக்கு போகலாம், மேற்கு போகலாம், எல்லா பக்கம் போக முடியும். சென்ட்ரல் நீங்க தெற்க வர முடியாது. இப்படி எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய இடம் மட்டும் இல்ல, சென்ட்ரல்ல 40 ஏக்கர் தான் இடம் இருக்கு. இங்க எக்மோர்ல 32 ஏக்கர் தான் இடம் இருக்கு. ராயபுரத்துல 62 ஏக்கர் இருக்கு. இவ்வளவு இடம் இருந்தும் இந்த ரயில்வே அதை பயன்படுத்தாம இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் நமக்கு உறுதியா பண்ணவே முடியல. ஏன்னா அது குட்ஷியார்டும் கிடையாது, அது அனாமத்தா இருக்கிற இடமாவும் இருக்கு. போதிய நீளம் இல்ல, குறுக்க ஒரு பழைய பாலம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழைய பாலம் பிரிட்டிஷார் கட்டின ஹவுராலையும் இருக்கு, மும்பையில இருக்கு. அதை எடுத்துட்டு பெரிய ஸ்பேன பண்ண இன்னைக்கு கூட நீங்க ஹவுரா ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா
ஒரு முக்காவாசி இப்போ கொண்டு காவாசி ஸ்டே பிளாட்ஃபார்ம் வந்து பாலத்துக்கு அடியில தான் இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். ஹவுராவில் அந்த வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி விக்டோரியா டெர்மினஸ் சொல்லக்கூடிய பாம்பேல இருக்கக்கூடிய அந்த முதன்மை வாய்ந்த முதல் ஸ்டேஷன்லையும் அந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கு ஏன் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இப்ப பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் 2 எக்ஸாம் மாணவர்கள் எல்லாம் பரீட்சை எழுதிருக்காங்க. 10th நாளைக்கு எக்ஸாம் தொடங்க போது. இந்த நேரத்தில் மாணவர்கள்ட்ட தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாணவருடைய மார்க்கோட இந்த மாணவருடைய மார்க், இந்த மாணவருடைய செயல்பாடு இந்த மாணவருடைய செயல்பாடு கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. ஆனா ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை வேற்றுமையை நாம் பிரித்து பார்க்கலாம். அது குறிப்பாக ரயில்வே விவகாரத்தில் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா என்று பார்த்துக் கொள்கிறோம். ஸ்பெஷலாக தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு தனி மனிதனும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி வருகிறோம். அதில் குறிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுவது தென்னக ரயில்வேயின் மூலமாக தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா என்று பார்க்கிறோம். இதனை குறிப்பா நாம இப்ப பார்க்க போறது கண்டுகொள்ளப்படாத தமிழக கோட்டங்கள் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்புல பார்க்க போறோம். கண்டுகொள்ளப்படாத தமிழக கோட்டங்கள்னா கேரளாவில் வந்தீங்கன்னா 80% இருவழிப்பாதை பணி நிறைவு. அதே நேரத்தில் தமிழகத்தில் 20% மட்டுமே இருவழிப்பாதை பணி முடிவடைந்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சென்ட்ரல் ரயில் நிலையம் உலகத்தரத்திற்கு உயர்த்தப்படும் திட்டம். அந்த திட்டம் இப்போ எந்த அளவில் இருக்கு? தெற்கு ரயில்வேயில் 20% ரயில் அதிகாரிகள் பணியிடம் காலியாக உள்ளது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. தெற்கு ரயில்வேயில் 20% ரயில் பணியிடங்கள் காலியாக உள்ளது. திருச்சியில் ரயில்வே இணைப்பு பெட்டி தொழிற்சாலை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க. அறிவிப்போடு நின்ற மதுரை, சென்னை, திருவனந்தபுரம், சென்னை இந்த ரயில்கள், மதுரை சென்னை ரயில்கள், திருவனந்தபுரம் சென்னை ரயில்கள். கன்னியாகுமரி மதுரை 240 கிலோமீட்டர் தூரம் அனுமதிக்கப்படாத இருவழிப்பாதையாக இருந்து வருகிறது. மதுரை, நெல்லை உள்பட 5 பிட்லைன் முனையங்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுகொள்ளப்படாத பிரச்சனைகளாக இருக்கிறது. இதுல போஸ் நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம இது சம்பந்தமா பேசணும். குறிப்பா பார்த்தோம்னா கேரளாவில் இந்த பணிகள் எல்லாம் வெகு விரைவாக 80% நிறைவடைந்திருக்கிறது. ஆனா அது பாத்தீங்கன்னா தமிழகத்துல 20% மட்டுமே நிறைவடைந்திருக்கிறது. இது என்ன காரணத்தினால இந்த பணி ஒரு தேக்க நிலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய எம்பிஸ் அவங்களுக்கு நம்ம தேவை என்ன அப்படின்னு சொல்லி இவங்க அறுதிட்டு கேட்கறதே கிடையாது. இப்ப உதாரணமா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தோம்னா இந்த கேஜ் கன்வர்ஷன் 4000 கிலோமீட்டர் பெண்டிங் வேலை ஆரம்பிச்சு பெண்டிங்கா நம்ம இதுல கிடச்சிட்டே இருக்கு. ஆனா கேரளால மிச்சம் இருக்கிற 20% இதுல கூட அங்க இன்னும் 400 கிலோமீட்டர் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த 400 கிலோமீட்டர் வேலைக்கு இன்னும் தேவையான பணம் வெறும் 375 கோடி ரூபா தான். அது எப்படி 2-3 ஆண்டுகள் அவங்க பண்ணி அதை நிறைவு செஞ்சிருவாங்க. ஆனா நமக்கு வேண்டிய தொகை கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா வேண்டியிருக்கு. முடிவடைய வேண்டியதுக்கே 4000 கோடி வந்திருக்கு. என்னைக்கு இவங்க வருஷத்துக்கு கொடுக்கறதே ஒரு 250 கோடி 300 கோடி தான் நம்ம தென்னக இதுலயே அது தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. 600 கோடி 650 கோடி தான் தென்னக இதுக்கு கொடுக்குறாங்க. அதுல 250-300 கோடி 250 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த 6000 கோடி கேஜ் கன்வர்ஷனுக்கு போகணும்னா இவங்க வேலை எடுத்தது வரைக்கும் நாங்க வேலை எடுத்தது என்னைக்கு முடிய போறதே கிடையாது. அதே மாதிரி இந்த டபுள்யூ முடிய போறதே கிடையாது. ஏன்னா இன்னும் ஒரு 2000 கோடி இருந்தா தான் அது இப்ப மதுரை வரைக்கும் முடிக்க முடியும். அந்த மதுரை வரைக்கும் முடியிருக்க உதவ சின்ன கூத்து பாத்தீங்கன்னா இது திண்டுக்கல் மதுரைக்கு அவங்க எஸ்டிமேட் பிரகாரம் இந்த வேலை முடியக்கு 2 கோடி தான் தேவை இருக்கு. ஒரு திட்டம்னா என்ன செய்யணும்? அந்த 2 கோடி கொடுத்தா அதை முடிக்க சொல்லணும். ஆனா பட்ஜெட்ல ஒதுக்கப்படுறது 1 கோடி ரூபாய். அந்த 1 கோடி ரூபாயில என்ன ஆகுது? இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு அந்த வேலை நடக்க போறது இல்லை. அந்த மதுரையிலிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்படாத வருது. இப்படிதான் எல்லா திட்டங்களும் யாரா சில பேர் அரசியல்வாதி கேட்கறாங்க அப்படின்றதுக்காக ஒரு புதுசா ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு அதுக்கு ஒரு தொகையை ஒதுக்கிட்டு நடக்க வேண்டிய திட்டத்தை நடக்க முடியாம இருக்கு. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். குறிப்பா அவர் குறிப்பிட்டது போல அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான கருத்து முன் வச்சிருக்காரு. ஆனா நம்ம குழந்தைகள் அழுகவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாரு. தொடர்ந்து ரயில்வே பாதை பணிகள் எங்கெங்கு நடைபெற்று வந்து கொண்டு இருக்கிறது, எந்தெந்த பணிகள் பாதியோடு நின்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். ரயில்வே பாதை பணிகள் ஆய்வோடு முடங்கிய கன்னியாகுமரி காரைக்குடி கடற்கரை ரயில் பாதை 1936 நிலம் கையகப்படுத்தப்பட்டதோடு நின்ற ஆத்தூர் பெரம்பலூர் ரயில் பாதை, கண்டுகொள்ளப்படாத காரைக்குடி திருப்பத்தூர் மேலூர் மதுரை ரயில் பாதை, தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு பிரச்சனையால் செங்கோட்டை புலனூர் பணி மந்தமாக ஒரு நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து மதுரை போடி அகல ரயில் பாதை பணியில் அதுவும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் புதிய ரயில் பாதை திட்டம், திண்டுக்கல் நத்தம் காரைக்குடி புதிய ரயில் பாதை திட்டம்,
தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனை, குறிப்பா ஊழியர் நியமனம், சுரங்க பாதை போன்றவற்றை கூட தமிழக அரசு உதவி செய்யாதது என்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் சொல்லியிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக கிடப்பில் போடப்பட்டுள்ள 15க்கும் மேற்பட்ட புதிய ரயில் பாதை பணிகள் இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய ஹரிகரன் பாபுட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு ஹரிகரன் பாபு, இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட பணிகள் இன்னும் கிடப்பில் போடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது. இதுக்கு நீங்க என்ன உங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய நினைக்கிறீங்க? சார், இப்ப போஸ் சார் சொன்ன மாதிரி 3000 கோடி 4000 கோடி ஒதுக்க வேண்டிய தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு கம்மியா இருக்குது. ஒரே ஒரு சின்ன உதாரணம், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி 435 கோடி ரூபாய் ஸ்கீம்ல நடத்தினாதான் முடியும். ஆனா எல்லாம் அப்படியே தடைப்பட்டு அப்படியே நிக்குது. வெறும் மண்பாதை இடம் மட்டும் நிக்குது. அதுல இது மாதிரி பல திட்டங்கள் சொல்லலாம். சேலம் ரயில்வே ஜங்ஷன்ல மேற்கு எல்லையை நோக்கி அடியில எந்த பாதைகள் போட்டு சுரங்க பாதைகள் போட்டு அங்கிருந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம். அதை செய்ய மறுக்கிறாங்க சேலம் ரயில்வே கோட்டம். அதே மாதிரி வயதானவர்கள், இயல முடியாதவர்கள்லாம் படியேறி போக முடியாத சூழ்நிலை எஸ்கலேட்டர் வேணும்னு கேட்டிருக்கோம். அதை செய்ய மறுக்கப்படுகிறது ரயில்வே நிர்வாகம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னு கேட்டா, நல்ல வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு இன்னும் பல யோசனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலிருந்து ஈரோடு சென்று வரக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஈரோட்டில் 15 மணி நேரம் வெறுமனே பயணிட்டு நிற்கிறது. அந்த பயணிட்டு நிற்கக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலை ஒரு முறை பெங்களூர் சென்று வர இயக்கலாம். ஒரு நாள் ஒன்றுக்கு சாலை மார்க்கத்தில் 9000 பேர் பயணிக்கிறார்கள். ஒரு முறை பெங்களூர் சென்று இயக்கினா 50,000 ரூபாய் ஒரு நாள் ஒன்றுக்கு சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு வருமானம் கிடைக்கும். அதே போல மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு புதிதாக விடப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ரயில் செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயில் 17 மணி நேரம் கோவையில் சும்மா வெறுமனே நிற்கிறது. அந்த ரயிலை தயவு செய்து பெங்களூர் வரைக்கும் ஒரு முறை சென்று ஏற்பாடு செய்யலாம். அதை அப்படியே விட்டால் கேரள நிர்வாகிகள் அதை அப்படியே கேரளா நீட்டிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போட்டுருவாங்க. அதுக்கு கோவை போன்ற மக்கள் எல்லாம் செயல்பட்டு இந்த பக்கம் பெங்களூர் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணாதான் பல திட்டங்கள் செயல்படாம இருக்கிற திட்டங்களை செயல்படுத்த முடியும். தொடர்ந்து ஹரிகரன் பாபு தொடர்ந்து பேசலாம். ஹரிகரன் பாபு, தொடர்ந்து நம்மோடு திருநெல்வேலி இருக்கக்கூடிய திருநெல்வேலி அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிற ஸ்ரீராம் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி. ஸ்ரீராம், அந்த கடற்கரை பாதை உள்பட அந்த வழித்தடம் உள்பட பல திட்டங்கள் தேக்க நிலையில இருக்கு. இது போன்ற இந்த திட்டத்தினுடைய கடற்கரை பாதையினுடைய திட்டத்தினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? வேறு என்னென்ன திட்டங்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இல்ல அனுமதி வழங்கப்பட்டு தேக்க நிலையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. பொதுவா துறைமுகங்களை இணைக்கணும் அடிப்படையில் நமக்கு கொச்சின் ஹார்பர் டு தூத்துக்குடி ஹார்பர் அப்படின்னு பார்த்தா அந்த கடற்கரை ரோடு அந்த சாலை ரயில்வே பாதை கண்டிப்பா நமக்கு அமைக்கணும். அதற்கான திட்டங்கள் நாகர்கோயில் அடுத்துள்ள வீராணி ஆளூர்ல 5 கிராமம் செட்டிக்குளம் வழியாக திருச்செந்தூர் தூத்துக்குடி வழியோட ராமேஸ்வரம் வழியோடி ஒரு புதிய பாதை அமைக்க வேண்டி திட்டமிட்டாங்க. ஆனா துவக்க காலத்திலே அது எந்த விதமான பலன் இல்லைன்னு சொல்லி கைவிடப்பட்டதாக அந்த திட்டங்களை மாற்றி செய்தி வெளியிடுறாங்க. இந்த திட்டங்களை பழையபடி தொடர்ந்து அதை எப்படியாவது கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகளை எம்பிக்கள் தான் எடுக்கணும். அந்த தொகுதியினுடைய எம்பி ஆனாலும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள எம்பிக்கள் ஆனாலும் சரி, அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கம் எனக்கும் அந்த மத்திய அரசாங்கத்துக்கு சம்பந்தமே இல்லை, மக்களுடைய செயல்பாடு ரயில்வேக்கு போனா எங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மாநில அரசாங்கம் இருந்தா ஒண்ணுமே வளர்ச்சி அடைய முடியாது. மாநில அரசாங்கம் மற்ற ஏனைய நான் சொன்னது போல ஏனைய மாநிலங்கள்ல எல்லாம் ரயில்வேக்குன்னு ஒரு மினிஸ்டர் ஃபார்ம் பண்ணது போல உடனடியா காலதாமதம் இல்லாம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சு அந்த அமைச்சர் இந்த எம்பிக்களானாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ஆலோசனை குழு எம்எல்ஏக்களானாலும் சரி, அதிகாரிகளை எல்லாம் வைத்து மாசந்தோறும் இல்ல குறைந்தபட்சம் 3 மாசம் வரையாவது அவங்க எல்லாம் கூடி அந்த மாநிலத்தினுடைய ரயில்வே வளர்ச்சிக்காக பாடுபடணும். வெறும் பஸ்ஸுக்கு மட்டும் அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னா பிரயோஜனமே இல்லை. அதனால இந்த கடற்கரை திட்டத்தை உருவாக்குனா சென்னைக்கு கூட டபுளிங் இந்த மாற்று வழியோடி கூட போடுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஃபியூச்சர்ல நமக்கு துறைமுகங்களை எனக்கு சென்னை துறைமுகத்தை தூத்துக்குடி துறைமுகத்தை இணைக்கிறதுக்கான நல்ல வசதிகள் இருக்கு. வழியில கூடங்குளம் இருக்கு. அதுபோல ஏற்கனவே பல வளர்ச்சி அடையக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. கன்னியாகுமரி கூட இன்னும் கூட ஒரு தனிப்பாதை வகைக்கான நல்ல வாய்ப்பு வசதிகள்லாம் கூட இந்த கடற்கரை ரோடு சாலை அந்த ரோட இந்த ரயில்வே இதை இன்னும் கண்டிப்பா கொண்டு வரணும்.
தொடர்ந்து பேசலாம். இப்ப நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு போஸ் சட்ட கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி, பல்வேறு விதமான பிரச்சனைகளை பத்தி நாம பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த தருணத்துல இங்க சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடியது அந்த மெட்ரோ ரயில் பணிகள் அப்படிங்கிறது மிக மந்தமான ஒரு நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்னன்னா ஒரு அடிப்படை வசதிகள் கூட, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் கூட அந்த எம்ஆர்டிடி அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதா பயணிகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது என்ன நிலையில இருக்கு இப்போ? இல்ல எம்ஆர்டி தான் பண்றது. நீங்க சொல்ற மாதிரி அந்த பயணிகளுக்கு ஒரு சேஃபா இல்லாம இருக்குன்னு சொல்லலாம். இப்ப மெட்ரோ ட்ரெயின் அப்படி கிடையாது. மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அவங்க நல்ல ஒரு ஊருக்குள்ள வந்து நல்ல ஒரு இதை தான் அமைச்சிருக்காங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா மெட்ரோ ட்ரெயினுடைய பணிகள் வந்து மந்தமா நடக்குன்னு சொல்றது கூட அதோடைய திட்டத்தை வந்து குறைச்சிட்டாங்க. முதல் தடம் வந்து திருவொற்றியூர்ல இருந்து ஏர்போர்ட் ஒன்று இருந்தது. ஆனா வந்து சில அரசியல் காரணங்களுக்காக அன்னைக்கு இருந்த அரசியல் தலைவர் வந்து திருவொற்றியூர்ல இருந்து நம்ம வண்ணாரப்பேட்டை வரைக்கும் 9 கிலோமீட்டர் வெட்டிட்டாங்க. இந்த 9 கிலோமீட்டர் வெட்டினது காரணம் பாருங்க, மக்கள் தொகை அதிகமா பயன்படக்கூடிய ஒரு திட்டம். அதே நேரத்தில் பரங்கிமலையிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு அதே 9 கிலோமீட்டர் நல்லா பாத்தீங்க. முடிவடைஞ்ச பிறகு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா பரங்கிமலையிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு நல்லா போனா ஒரு ட்ரெயின் 10 பேர் போவாங்க. அதே நேரத்தில் திருவொற்றியூர்ல இருந்து வண்ணாரப்பேட்டைக்கு 9 கிலோமீட்டர் 1000 பேர் போவாங்க. அப்ப வருமானமும் இருக்க போகுது. வருமானமும் குறைப்பது பயணிகளுக்கு ஒரு பயன்பாடு. இப்படி இல்லாதனாலதான் எம்ஆர்டிஎஸ் வந்து அந்த வழித்துடைய இது பார்த்தீங்களா, வழித்தட அமைச்ச பாதையை வந்து மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய வழிமுறையில் அது இல்லாதனால வந்து அந்த ஸ்டேஷன்ஸ் வந்து பயன்பாடு இல்லாம இருக்கு, வருமானம் இல்லாம இருக்கு. இன்னைக்கும் எம்ஆர்டிஎஸ் வந்து பறக்கும் ரயில் திட்டம் நடத்திட்டு தான் போயிட்டு இருக்கு. அதனால அது பராமரிப்பு இல்லாம போகும்போது பாதுகாப்பு இல்லாம போயிடுது. உங்களுக்கு பராமரிப்பு எப்ப வரும்? வருமானம் இருந்து மக்கள் அதிகமா பயன்படுத்துறாங்கன்னா இயற்கையாகவே அந்த பராமரிப்பும் பாதுகாப்பும் ரெண்டும் கிடைக்கும். அதுக்கு வழி ஒப்புனா இந்த மெட்ரோ ட்ரெயின் இப்ப ஒரு நல்ல ஒரு திட்டம். அதை திருவொற்றியூர்ல இருந்து இப்ப 2000 அரசு வந்து இந்த கவர்னர் உரையில வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு நிதி ஒதுக்கப்படலை. நிதி ஒதுக்கி அதை நீட்டிச்சுட்டாங்கன்னா மக்கள் அதிகமா பயன்போது அங்க வந்து என்ன ஆகும்? வருமானம் கூடும். வருமானம் கூடனா மெட்ரோ ட்ரெயினுடைய ஸ்டேஷன்ஸாவது இனிமேல் நல்ல பராமரிப்பும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னா இந்த பறக்கும் ரயில் ஸ்டேஷன் மாதிரி இதுவும் பாதுகாப்பு என்று போயிடும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். மொத்தம் 134 பறக்கும் ரயில்களில் செயல்பட்டு வருகின்றன தென்னக ரயில்வேயில். அப்படிப்பட்ட அந்த ரயில் நிலையங்கள் வருமானம் குறைவாக இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. ஆனால் பயணிகள் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய அளவில் மிக பாதுகாப்பான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தால் கண்டிப்பாக வருமானம் பெறும் பயணிகளும் அதன் மூலமாக பயன்பெறுவார்கள். ஆனால் தேக்க நிலையில் இருக்கிறது. இதை தவிர இன்னும் பல பிரச்சனைகளை பேச காத்திருக்கிறது. குறிப்பாக போதிய ரயில் பெட்டி தொழிற்சாலை இல்லை என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தல் களம் வரும்போதும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சியும் அதற்குண்டான அறிக்கை வெளியிடுவார்கள். அதில் திமுக சார்பாக வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கை ரயில்வேக்காக நமது தமிழகத்திற்கு என்ன வசதி செய்து தரப்படும் என்ற வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார்கள். ஒன்று, ராயபுரத்தில் புதிய ரயில் முனையம் அமைக்கப்படும். அதைத் தொடர்ந்து நாகர்கோவில் திருநெல்வேலி மாவட்ட ரயில் தடங்களை மதுரை கோட்டத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். ரயில்வே கிராசிங் அகற்றப்பட்டு மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைக்கப்படும். பறக்கும் ரயில் திட்டம் அனைத்து மாநகராட்சிகளிலும் விரிவாக்கம் செய்யப்படும். தொடர்ந்து அதிமுக அவர்களுடைய வாக்குறுதிகளாக 2011 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வழங்கப்பட்ட அந்த வாக்குறுதி என்னன்னு பார்த்தோன்னா, சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூருக்கு சிங்கப்பூரில் உள்ளபடியே 3 ரயில் திட்டம், அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை, ஒரு வாக்குறுதியை இவங்க வழங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு வாக்குறுதி தான் அதிமுக சார்பாக வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து இருக்கக்கூடியது, தொடர்ந்து நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு ஹரிகரன் பாபா அவங்கள்ட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி, இப்போ பல வாக்குறுதிகளை திமுக வழங்கியிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக. ஏன்னா வெறும் வாக்குறுதிகளாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனா அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு வந்தது. பட் இந்த ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் இவர்கள் திமுக இது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை உண்மையாலுமே பயனுள்ளதாக தான் சார் இருக்கும். எப்பயுமே அந்த பயனுள்ளமான செயல்பாடுகள் வரணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் பாதி செலவுகளையோ அது சம்பந்தப்பட்ட மற்ற ஒத்துழைப்பையும் தமிழக அரசு கொடுத்தாதான் சார் அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா கொங்கன் ரயில்வே திட்டம்ன்றது கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா வழியா போகுது சார் கொங்கன் ரயில்வே. அதுல ஒவ்வொரு மாநிலமும் 50% அந்த பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க, நிலம் கொடுக்கறது மற்ற செலவுகள் இருந்து. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு அந்த மாதிரி திட்டங்களுக்காக தமிழக அரசு பாதி நிர்வாக செலவையும் நில ஒப்படைத்தலையும் செஞ்சா
கட்டாயம் இந்த மாதிரி திட்டங்கள் திமுக அறிவித்த அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்ற முடியும் சார். ஏன்னா 1/11/2007 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முயற்சியினாலதான் சார் சேலம் ரயில்வே கோட்டம் கிடைச்சது அன்னைக்கு. அதே மாதிரி திமுக ஒவ்வொரு செயல்பாடுகளும் பாராட்டத்தக்கது, வெற்றிக்குரியதாக இருக்கின்றது என்னோட தாழ்மையான கருத்து. இரண்டாவது, செயல்படாமல் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மேட்டூர் RSல இருந்து எம்ஜிஆர் பாலம் வரைக்கும் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாட்கேஜ் லைன் போட்டா அங்கிருந்து நேரா பாலத்தை கடந்து பவானி அந்த மாதிரி ஊர்ல பவானி, கொளத்தூர், மாதேஸ்வரர் மலை மக்கள்லாம் அங்க இருக்க ரயிலை பிடிச்சி நேரா சேலம் ஜங்ஷன்ல பெங்களூர், திருச்சி மற்ற மார்க்கங்களுக்கு நேரடியாக பொறுத்து வழிவாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் சார். அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி விடுபட்டுள்ள திட்டங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 22/8/1926 கிருஷ்ணராஜ உடையான்னு சொல்லி மைசூர் மகாராஜாவா இருந்தவர். அவர் அன்றைய தினம் ஒரு அடிக்கல் நாட்டிருக்காரு. சாமராஜ நகர்ல சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் சாமராஜ நகர் திட்டம். அந்த திட்டத்துக்கு 22/8/1926 அடிக்கல் நட்டிருக்காரு. அதைத் தொடர்ந்து அந்த முயற்சியின் பலனாக பிரிட்டிஷார் பேரில் 1948 தாசப்பான் ஒரு அமைச்சர் அதுக்குண்டான வரைவு அறிக்கையை தயாரித்தார். அதுக்கப்புறம் 1996 பாராளுமன்றத்தில் இதுக்காக ஒப்புதல் கொடுத்தாங்க. 22/1/2005 பாதை அமைக்கிறதுக்கு வேலைகள்லாம் எல்லாமே எடுத்தாங்க. ஆனா அந்த திட்டம் அப்படியே கிடப்புல போடப்பட்டுள்ளது. காரணம் கேட்டா வனப்பகுதியில் போகுதுன்றது காரணம் சொல்றது ஏற்றுக்க முடியாது நம்மளோட தமிழக மக்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொங்கன் ரயில்வே வனப்பகுதி, அதே மாதிரி காஷ்மீர்ல சாசிகுண்டு வரைக்கும் கூட வனப்பகுதி தான். உதம்பூர் பாரமுல்லா வனப்பகுதி. அங்க இப்ப மாண்புமிகு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் லல்லு பிரசாத் அவர்களும் போய் சாசிகுண்டு வரைக்கும் ரயில் பாதையை போட்டு இன்னைக்கு ரயில திறந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஏற்கனவே டார்ஜிலிங் மலைப்பகுதி, ஊட்டி மலைப்பகுதி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த சத்தியமங்கலம் சாம்ராஜ்ய திட்டத்தை நேரடியாக இயக்கினா கனிம வளங்களை நேரடியாக கடலூர் துறைமுகத்துக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பாக இருக்கும். ஆன்மீக சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையும். மைசூர் தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதிகளும் தென்னக பகுதிகளுக்கும் நேரடி ரயில் பாதை வசதிகள் கிடைக்கும். இந்த திட்டம் தொடர்ந்து பேசலாம். அடுத்து திருநெல்வேலி அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிற ஸ்ரீராம் பயணிகள் நலச்சங்கத்திற்கு விட்டு நான் கேட்கக்கூடிய கேள்வி, திமுகவும் சரி அதே நேரத்தில் அதிமுகவும் சரி தேர்தல் அறிக்கையாக பல்வேறு விதமான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறாங்க. அதை நீங்க இப்ப பார்த்தோம். நம்ம இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைவேற்றப்பட்டால் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவா திமுக கட்சியினுடைய தலைவராக இருந்ததுதான் TR பாலு. அந்த ஸ்டாண்டிங் கவுன்சில் சேர்மனாட்டே ரயில்வேல இருந்தவர். அவர் நினைச்சிருந்தா இதுக்கு முன்னாலே கன்னியாகுமரி வரை டபுளிங் பண்ணிருக்கலாம். பண்ணதுக்கான நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்த பிறகும் கூட அந்த மாநில அரசாங்கத்தினுடைய சரிவர ஒத்துழைப்பு இல்லாதனாலையும் தமிழக எம்பிக்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லாதனாலையும் அவர்களை இணைப்பதற்காக மாநில அரசாங்கம் முயற்சிகள் எடுக்காதனாலையும் தான் இந்த திட்டங்கள்லாம் தொடர்ந்து கிடப்பிலே இருந்துட்டு இருக்கு. அதை விட முக்கியமா சதன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் எம்பிஸ் வச்சு ஒரு மீட்டிங் நடத்தினா தொகுதிக்கு என்னெல்லாம் செய்யணும், மாநில அளவில் என்னெல்லாம் செய்யணும் சொல்லி கூட்டாச்சுன்னா அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு இவங்க எம்பிக்கள் அதை போகாமலே இருக்காங்க. இந்த செயலை இந்த வருங்காலத்தில் வரக்கூடிய எம்பிக்களாவது அதை கைவிட்டு அனைவரும் ஒன்று, இதுல கட்சியே பார்க்க கூடாது. அதுல நான் அந்த கூட்டத்தில் போனா திமுக கட்சியில இணைஞ்சு மற்றவங்க சொல்லுதோ அல்ல அதிமுக கட்சி சொல்லுதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம தமிழகத்தினுடைய நலனுக்காக, தமிழக மக்களுடைய நலனுக்காக, ரயில்வே வளர்ச்சிக்காக இந்த எம்பிக்கள் ஒற்றுமையோட செயல்படணும். மாநில அரசாங்கம் முழு முயற்சியில் எடுத்தா அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றலாம். குறிப்பா சொல்ல போனா நாங்குநேரியில 2600 ஏக்கர் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் வசத்துல எந்த விதமான உதவும் இல்லாம திமுக ஆரம்பிச்ச திட்டனால அதிமுக முடியாது, அதிமுக துவங்கினால திமுக முடியாது சொல்லி சும்மையே வேஸ்டா இருக்கு. அந்த இடத்துல நமக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்கு. அந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தண்ணீர் வசதியை உடனடியா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் முயற்சி எடுத்து கொண்டு வந்தாலே ரயில்வேக்குன்னு சொல்லிட்டு தனியாக ரயில்வே சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்றி என்ஜின் ரயில்வே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் என்ஜின் துவக்கக்கூடிய அளவுக்கு இப்போ மேற்கு வங்காளத்தில் சித்தரஞ்சன்தாஸ் அங்கதான் என்ஜின் ஃபேக்டரி இருக்கு. வாரணாசியில டீசல் என்ஜின் ஃபேக்டரி இருக்கு. இதுக்கு 3வது ஆட்டு நமக்கு பெரம்பூர்ல எப்படி ஒரு ஃபேக்டரி எத்தனாயிரம் லட்சக்கணக்கான மக்கள் அங்க வேலை பார்க்காங்களோ அதுபோல நாங்குநேரியினுடைய 2600 ஏக்கர்ல நல்ல முறையில ஒரு ரயில்வேயினுடைய சிறப்பு பொருளாதார மண்டலத்தை துவக்கினால் அதுலயும் வரக்கூடிய எம்பிஸ் நாங்க கட்சி பாகுபாடு இல்லாம ரயில்வே வளர்ச்சிக்காக மக்களுடைய வளர்ச்சியை பாடுபுடன் முயற்சி எடுத்தாலே இதுல நம்ம வெற்றி காணலாம். அனைத்து திட்டங்களை நம்ம கைப்பற்றி நல்ல முறையிலே மக்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யலாம்.
தொடர்ந்து பேசலாம் ஸ்ரீராம். அடுத்து நான் ஹரிஹரன் பாபு அவர்கிட்ட நான் கேட்க நினைக்கிறேன். சேல அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிற தென்னக ரயில்வேனுடைய முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினர் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ பெரம்பலூர், அரியலூர் இதுல பாத்தீங்கன்னா போதிய ரயில் வசதிகள் இல்லை அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சார், இதுல 1936 ஆத்தூர் பெரம்பலூர் வழியாக புதிய ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 1934 பிரிட்டிஷ் பீரியட்ல சர்வே எல்லாம் பண்ணி சர்வே நம்பரோட அந்த நில ஆர்ஜெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பிரிட்டிஷார். அந்த திட்டத்தை நிறைவேற்றப்படுறதாக அந்த பாதை போடப்படும் அப்படின்னு சொல்லி போன பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. ஆனா அந்த பட்ஜெட்ல அறிவிச்சது அறிவிப்போடு நின்றுட்டு இருக்கு. அந்த அறிவிச்சபடி அது செய்யணும் சார். அதை இதுக்கெல்லாம் என்ன 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 காரணம்னு கேட்டீங்கன்னா சார், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி 2/10/1979 திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டம் வெறும் 497 கிலோமீட்டர்ல ஆரம்பிக்கப்பட்டது. 500 கூட கிடையாது. கிலோமீட்டர் கம்மியா இருக்கு. திருநெல்வேலி செக்ஷனையும் மதுரை செக்ஷனையும் கொஞ்சம் எடுத்துட்டு பிராட்கேஜ் கன்வர்ஷன் முடிச்சு திருப்பி ஒப்படைச்சிருவோம் ஒரு வாய்மொழி ஒப்புதல் கொடுத்தாங்க. அது இப்படி நடத்தப்படவில்லை. ஆனால் இப்போது திருவனந்தபுரம் பக்கத்தில் சேர்தலா என்ற ஊரில் ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை சேலத்துக்கு வர வேண்டியது, அதை பின்னிட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில கேரள நிர்வாகிகள் தன்னோட சுயநல லாபத்துக்காக அந்த கேரளத்தை நோக்கியே எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், பன்சிலால் ரயில்வே மினிஸ்டரா இருந்த போது 45 கோடி ரூபாய் சேலம் பெங்களூர் பிராட்கேஜ் கன்வர்ஷனுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் செலவிடப்படாமல் தக்க வைத்துக் கொண்டு அந்த பணத்தை கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊர்களுக்காக செலவிடப்பட்டது. ஆலப்புழை காயங்களும் திட்டத்துக்காக செலவிடப்பட்டது. இந்த மாதிரிலாம் அவங்க எடுத்துக்கிட்டு செய்யறது தான் நம்மளோட முன்னேற்றம் தடைபடுது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன வழிகாட்டணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெல்லையில தனியா ஒரு ரயில்வே கோட்டம் அமைச்சா தான் முடியும். நெல்லையில தனி ஒரு ரயில்வே கோட்டம் அமைக்கப்பட வேண்டும். அப்பதான் இந்த திட்டங்களுக்கெல்லாம் அவர் போஸ் சார் சொல்ற மாதிரி, ஸ்ரீராம் சொல்ற மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிறைவு கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு கோட்டத்தினுடைய வளர்ச்சியை தடைப்படுத்திட்டு இருக்கிறது பாலக்காடு கோட்டம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கருத்து, ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒரு குறியீட்டு ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த குறியீட்டு ஒன்று சென்னைக்கு 61, திருச்சிக்கு 62, திருவனந்தபுரத்துக்கு 63, 64, 65 பெங்களூர் மைசூர் டிவிஷன்ஸ். பாலக்காடு தொடர்ந்து பேசலாம். அதாவது குறியீட்டு எண் 66 என்று பாலக்காடு அந்த கோட்டத்தோடய இணைந்து இந்த சேலம் மாவட்டத்தினுடைய கோட்டம் செயல்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்திற்கென்று, சேலம் கோட்டத்திற்கென்று தனியாக குறியீட்டு எண் வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார். இதுபோன்ற ஒரு செயல்பாடுகள் எல்லாம் நடந்தால் சேலம் மாவட்டத்திற்கு கூடிய ஒட்டுமொத்த அந்த ரயில்கள், அதிக ரயில்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய பயணிகளும் பயன்பெறுவார்கள் என்ற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். நம்ம அரங்கத்திற்கு கூடிய திரு போஸ் அவற்றை நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ மற்ற மாநிலங்களில் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மற்ற மாநிலங்களில் மாநில அரசுல ரயில்வே துறைக்குன்னு ஒரு அமைச்சகம் தனியாக இருந்து செயல்பட்டு இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி வருகிறார்கள். ஆனா நம்ம தமிழகத்துல இதுபோன்ற ரயில்வே துறைக்கு ஒரு தனி ஒரு அமைச்சகம் ஒன்று இருந்து செயல்பட்டு அதற்குண்டான ஒரு பணியை செயல்பட்டால் இந்த மாதிரியான ஒரு பணிகள் எல்லாம் விரைவாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இருக்கு. அப்படி ஒரு அமைச்சகம் இருந்ததுன்னா இப்ப தமிழ்நாட்டில் என்னென்ன ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இருக்கு மொத்தத்தையும் எடுத்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எது முதல்ல எது இருந்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு போட்டு அதுக்கு ஒரு கால குறியீடு வச்சுக்கணும். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இதுக்குள்ள இதை முடிக்க வேண்டிய பட்ஜெட்டை நீங்க ஒதுக்கணும். உதாரணமா நீங்க போடி நாயக்கர் நடக்கலன்னு சொல்றீங்க. இப்ப போடி நாயக்கருக்கு 295 கோடி ரூபாய் அவங்க மதிப்பீடு செஞ்சாங்க. இப்ப போன பட்ஜெட்ல அறிவிச்சது 5 கோடி. 295 5 கோடின்றது 2%. 2% இன்ஃபிளேஷனே 10% வருது. 2% ஒரு திட்டத்துக்கு ஒதுக்கி என்னைக்கு அது முடிய போறதில்ல. இந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் புது திட்டங்களை எல்லாம் கட்சிகள் அவங்க புதுசா திட்டத்தை அறிவிக்கிறதுல முக்கியம் இல்லை. இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கால குறியீடு ஒவ்வொரு கட்சியும் உருவாக்கணும். அது தமிழக அரசும் உருவாக்கி நீங்க சொன்ன மாதிரி ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தி அந்த அமைச்சகம் போராடி இந்த 5 ஆண்டுகள் எங்களுக்கு இந்த திட்டங்களாம் முடிவடைய வேண்டும், அதற்கான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதே நேரத்தில் புதுசுக்கு சர்வே மட்டும் பண்ண வச்சுக்கணும். எந்தெந்த திட்டத்துக்கு புதுசா வேணுமோ சர்வே பண்ண வச்சுக்கிட்டு இது முடிய அடுத்த திட்டங்களை நமக்கு ஒரு போதுமான தீர்வு. ஏன்னா அதிகமா பேசஞ்சர் இதுல ஆண்டுக்கு ஒரு 3500 கோடி ரூபாய் பேசஞ்சர் வருமானம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வருது. தென்னக ரயில்வே மட்டும், அது குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் வருது. எங்கேயுமே பேசஞ்சர் நட்டத்தில் தான் இருக்கு வடநாட்டெல்லாம். ஆனா இங்க பேசஞ்சருக்கு தான் அதிகமா இருக்கு. உதாரணமா பேசஞ்சர் அமெரிட்டி எடுத்துக்கோம். சென்னை கோட்டத்தில் 2012-13 ஒதுக்கப்பட்ட தொகை 12 லட்சம். 12 லட்சத்துல என்னங்க பேசஞ்சர் அட்மிட் செய்ய முடியும்? அப்ப இது எதுக்காக ஒதுக்குறாங்க? ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் இருக்கு. அதனால இப்படி இருந்தா சரிப்பட்டாது. ஒரு அமைச்சகம் ஏற்படுத்தி ஒவ்வொரு திட்டத்தையும் தீர ஆய்வு செய்து இந்த காரிய குறியீட்டுகள் பிரயாரிட்டி பண்ணி இதெல்லாம் எங்களுக்கு முடித்து கொடுத்து விட்டுதான் அடுத்து
புதிய இதுக்கு இப்பயே சர்வே பண்ணி எங்களுக்கு திட்டத்தை விட கொடுங்க அப்படின்ற ஒரு வழிமுறை என்னைக்கு நம்ம ஏற்படுத்துறோமோ அன்னைக்குதான் தமிழகம் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசும் தன்னுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லா மாநிலமும் 50% பாதி வந்து கொடுக்குறாங்க செலவில், அதை கொடுக்கறதுக்கு இருக்கணும். ஆனால் வாய்ப்பு இருந்தால் பண்ணணும். இப்போ உதாரணமா நான் சொன்ன நியமத்தில் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு திருவனந்தத்துக்காக இவங்க ஸ்டேபிளிங் ஆகுது அங்கே ஒன்றுறாங்க. 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதில் 125 கோடி ரூபாய்க்கு நிலத்தை வாங்கியிருக்காங்க. அதை வாங்கி அங்கே ஏற்படுத்துறாங்க. ஆனா இப்ப நாங்க ராயபுரத்துக்கு வந்து தண்டையார்பேட்டில் 150 ஏக்கர் இடம் வந்து ரயில்வேல இருக்கு. அவங்க இது செலவு பண்ணி இருப்போம்ல, அங்க ஒரு யாரை டெவலப் பண்ணா அது பண்ண மாட்டேன்றாங்க. இதுக்கு காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம அலுவலகத்துல நமக்கு பால் கிடைக்கிறது. கண்டிப்பா நன்றி உங்களுடைய கருத்துக்கு. குறிப்பாக இந்த ரயில்வே துறையிலே ஒட்டுமொத்தமாக 1 லட்சம் பணியாளர் இருக்கிறார்கள். அவருடைய ஒட்டுமொத்த குடும்பங்களும் இந்த தேர்தல் களத்திற்காக அவருடைய ஓட்டு வங்கியை எதிர்பார்த்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரயில்வே துறை குறிப்பாக தமிழகம் பாதிக்கப்படாமல் இருக்க ஒரு துறை தனியாக அமைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு திட்டத்திற்கும் காலக்கெடு என்பது நிச்சயமாக வேண்டும். இந்த காலகட்டத்திற்குள் இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை அமல்படுத்த முயற்சி மேற்கொண்டால் அதற்கு மாநில அரசும் முழுவதுமான ஒத்துழைப்பு தர வேண்டும். நிதி உதவி மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் ஒத்துழைப்பு, இது போன்ற பல்வேறு விதமான காரியங்களில் மாநில அரசும் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். தமிழகம் புறக்கணிக்கப்படாத ஒரு நிலையை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்ரீராம், திருநெல்வேலியிலிருந்து நமது பயணிகள் நலச்சங்கத்தை சேர்ந்த ஸ்ரீராம் அவர்களுக்கும், அதே மாதிரி தமிழ்நாடு ரயில் பயணிகள் உரிமையாளர் தீர்வானத்தினுடைய இணை அமைப்பாளர் திரு போஸ் அவர்களுக்கும், அதே நேரத்தில் திரு ஹரிகரன் பாபு சேலத்திலிருந்து நம்மோடு இணைந்தார்கள். அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளதொடர்புடைய தேர்தல் ஸ்பெஷலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.